அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சுமார் 900 வருடங்கள் பழமையான சென்னை பழைய பல்லாவரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கனகதுர்க்கை அம்மன் திருக்கோயில். இத்தலம் பல சிறப்புகளை உடையது. இத்தலத்தின் முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால், கோயில் மலைக்கு முன்புறம் நீர்நிலைக்கு நடுவே அமைந்துள்ளதே. சென்னை நகரத்தில் இது போன்ற அமைப்பு கொண்ட கோயில்களை காண்பது அரிது. இங்குள்ள கனகதுர்க்கை அம்மன் மற்ற கோயில்களைப் போல இல்லாமல் 8 கரங்களுடன், குறிப்பாக ஆண்புலி வாகனத்தில் ஸ்ரீசக்கர மகாமேரு பீடத்தில் தவக்கோலத்தில் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறாள். இங்குள்ள அருணாச்சலேஸ்வரரை சோழ மன்னர் வணங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இது சிறந்த ராகு கேது பரிகார தலமாக திகழ்கிறது. இத்தகைய சிறப்புகளை கொண்ட இத்தலத்தின் வரலாறு பற்றி முதலில் பார்ப்போம். முன்பு ஒரு காலத்தில் பைரவ சித்தர் என்பவர் இங்குள்ள மலையின் முன் கனகதுர்க்கை அம்மனை தவ வழிபாடு செய்து வந்தார். தனது தவத்திற்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க அன்னையை வேண்டினார். கனகதுர்க்கை தனது 2 கண்களில் வலது கண் மூலம் கேது பகவானையும் இடது கண் மூலம் ராகு பகவானையும் உருவாக்கி அவர்களிடம் சித்தரின் தவத்திற்கு காவல் இருக்கும்படி கட்டளையிட்டாள். அதன் பிறகு பைரவ சித்தரும் தனது தவத்தை முடித்து ஜீவமுக்தி அடைந்தார். இதன் பலனாக கனகதுர்க்கை ராகு மற்றும் கேதுவிடம் இங்கேயே குடிகொண்டு இங்கு வரும் பக்தர்களின் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்ப ராகு கேது தோஷங்களை நிவர்த்தி செய்யுமாறு ஆணையிட்டாள். பிற்காலத்தில் இந்த நிகழ்வுகளை பற்றி தேவ பிரசன்னத்தின் மூலம் அறிந்த மக்கள் இங்கேயே ஆகம விதிகளின்படி கனகதுர்க்கை அம்மனுக்கு ஆலயத்தை எழுப்பி ராகு கேது சன்னதிகளை அமைத்து ராகு கேது பரிகார ஸ்தலமாக வழிபடத் தொடங்கினர். இத்திருக்கோயில் அற்புதமான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது. அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். சில படிக்கட்டுகளை கொண்ட ஆலய நுழைவாயிலை கடந்து சென்றால் பிரதான மண்டபம் உள்ளது. பிரதான மண்டபத்தில் பெரிய திரிசூலம் மற்றும் அதையடுத்து இறுதியில் கனகதுர்க்கை அம்மன் கருவறை சன்னதி உள்ளது. விசாலமாக அமைந்துள்ள பிரதான மண்டபத்தில் கனகதுர்க்கை அம்மன் சன்னதிக்கு முன்பு இடது புறம் அருணாச்சலேஸ்வரர் மற்றும் அபித குஜாம்பாள் சன்னதிகள் அடுத்தடுத்து அமைந்துள்ளன. அருணாச்சலேஸ்வரர் கிழக்கு நோக்கி குடிகொண்டிருக்கிறார். அவருக்கு நேரெதிரே நந்தி காட்சியளிக்கிறது. அவருக்கு அடுத்து அன்னை அபித குஜாம்பாள் சன்னதி உள்ளது. திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை வணங்க முடியாதவர்கள் இத்தலத்தில் இருக்கும் சிவபெருமானை வேண்டினால் அதே பலன்கள் இங்கு கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. மேலும் பக்தர்கள் பௌர்ணமி அன்று இங்கு கிரிவலம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கனகதுர்க்கை அம்மன் சன்னதியில் அன்னை கனகதுர்க்கை மிக பிரம்மாண்டமான வடிவில் வடக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இங்குள்ள கனகதுர்க்கை மற்ற கோயில்களைப் போல இல்லாமல் 8 கரங்களுடன், குறிப்பாக ஆண்புலி வாகனத்தில் ஸ்ரீசக்கர மகாமேரு பீடத்தில் தவக்கோலத்தில் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறாள். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை நவமி அன்று கனகதுர்க்கை அம்மனுக்கு சண்டி ஹோமம் சிறப்பாக நடைபெறுகிறது. கனகதுர்க்கை அம்மனின் முன்புள்ள ஸ்ரீசக்கரத்திற்கு தினமும் நவ ஆவரண பூஜை சிறப்பாக செய்யப்படுகிறது. மண்டபத்திற்கு இடதுபுறம் ஒரே தூணில் 4 புறத்தில் சங்கடஹர கணபதி, சூலினி தேவி, பிரத்யங்கரா மற்றும் சரபேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. இவற்றில் சரபேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சிறப்பு பூஜை, பிரத்யங்கரா தேவிக்கு அமாவாசை அன்று மிளகாய் ஹோமம் பூஜைகள் நடைபெறுகின்றன. தனி சன்னதியில் கனகதுர்க்கை அம்மனின் வலது கண்ணில் இருந்து உருவான ஞான கேது பகவான் அருள் புரிகிறார். அதையடுத்து ஈசானிய மூலையில் நவகிரக சன்னதி அமைந்துள்ளது. இங்கு நவகிரகங்கள் தங்களின் மனைவி, வாகனம் மற்றும் எந்திரத்துடன் கல்யாண கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். அதற்கடுத்து காலபைரவர் மற்றும் ருண விமோசன கணபதி என்னும் பெயரில் இரட்டை விநாயகர்கள் ஒரே சன்னதியில் மேற்கு நோக்கி காட்சியளிப்பது சிறப்பு. இங்கு 3 விதமான கடன்களை நிவர்த்தி செய்யும் விதத்தில் பக்தர்கள் வழிபடுகின்றனர். பிறவிக் கடனை தீர்க்க ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நெய் விளக்கும், கர்ம கடனை தீர்க்க செவ்வாய்க்கிழமை மதியம் இலுப்பை எண்ணெய் தீபமும், பொருள் மற்றும் பணக்கடன் தீர வெள்ளிக்கிழமை காலையில் நெய் தீபமும் தொடர்ந்து 9 வாரங்கள் ஏற்றி பக்தர்கள் வழிபடுகின்றனர். மண்டபத்திற்கு வலது புறம் ஒரே தூணில் அபிராமி, காலசம்ஹாரமூர்த்தி, அமிர்த கடேஸ்வரர் மற்றும் மார்க்கண்டேயர் காட்சி தருகின்றனர்.
திருக்கடையூர் சென்று அமிர்த கடேஸ்வரரை வழிபட முடியாதவர்கள் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டால் நீண்ட ஆயுள் நோயற்ற வாழ்வு பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. அதேபோல திருக்கடையூரில் நடைபெறும் 60ஆம் திருமண வைபவம் இங்கேயும் செய்யப்படுகிறது. அவர்களை அடுத்து பக்த ஆஞ்சநேயர் சன்னதி, பட்டாபிஷேக சீதாராமர் சன்னதி, தனி சன்னதியில் ஸ்ரீனிவாச பெருமாள், அலமேலுமங்கை தாயாருடன் அருள் புரிகின்றனர். தனி சன்னதியில் கனகதுர்கை அம்மனின் இடது கண்ணில் இருந்து உருவான மங்கள விஸ்வரூப ராகு பகவான் 9 அடி உயரத்தில் தனது துணைவியர் நாகவல்லி மற்றும் நாகக்கன்னி ஆகியோருடன் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். இவ்வளவு உயரமான ராகு பகவானை வேறெங்கும் காண்பது அரிது. கன்னி மூலையில் ராஜகணபதி சன்னதியும், அவருக்கு வலது புறம் 18 படிகள் கொண்ட ஐயப்பன் சன்னதி மற்றும் இடது புறம் குழந்தை வடிவில் பாலமுருகன் சன்னதியும் அமைந்துள்ளன. கல்யாண முருகன் என்ற பெயரில் தனி சன்னதியில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் காட்சியளிக்கிறார். மேலும் கல்வியை அளிக்கும் சரஸ்வதி, செல்வத்தை வழங்கும் மகாலட்சுமி, வெற்றியை அளிக்கும் துர்கை, நோய்களை தீர்க்கும் தன்வந்திரி, தக்ஷணாமூர்த்தி, பைரவ சித்தர், பிரம்மா மற்றும் சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. ஆலயத்தின் பின்புறம் தனியே கோசாலை அமைந்துள்ளது. இங்கு கோமாதாவிற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. பிரார்த்தனை சிறப்பு. இங்குள்ள கனகதுர்கை அன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை நவமி அன்று நடைபெறும் சண்டி ஹோம பூஜையில் கலந்து கொள்ள விரும்பும் பக்தர்கள் தங்களின் பிரார்த்தனைக்கு ஏற்ப திரவியங்களை ஹோம பூஜையில் சங்கல்பம் செய்து அன்னையை வேண்டினால் அவர்களது பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இதற்காக சிறப்பு கட்டணம் எதுவும் கிடையாது. குருக்களுக்கு தங்களால் இயன்ற தட்சணை அளித்து பிரசாதத்தை பெற்றுச் செல்லலாம். மேலும் அன்னைக்கு முன்பு உள்ள திரிசூலத்தில் 3 எலுமிச்சை பழங்களை குத்தியும் வேண்டிக் கொள்கிறார்கள். அதேபோல கனகதுர்கை அம்மனின் முன்புள்ள ஸ்ரீ சக்கரத்திற்கு தினமும் நடைபெறும் நவ ஆவரண பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் 7 தலைமுறைக்கு உண்டான அனைத்து வளங்கள் பெற்று சிறப்பான வாழ்க்கை அமைய பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. இந்த பூஜையில் கலந்து கொள்ள விரும்பும் பக்தர்கள் ஆலயத்தை தொடர்பு கொள்ளலாம். ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷம் அல்லது நாகதோஷம் உள்ளவர்கள் 18 வருட ராகு தசை, 7 வருட கேது தசை, ராகு புத்தி அல்லது கேது புத்தி நடைபெறுபவர்கள், ஜாதகத்தில் லக்னம், லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் ராகுவோ அல்லது கேதுவோ உள்ளவர்கள், கனவில் அடிக்கடி பாம்பு வருதல் போன்ற தோஷங்கள் உள்ளவர்கள் இத்தலத்திற்கு வந்து ராகு கேது பரிகார பூஜை செய்து நிவர்த்தி பெறலாம். 18 மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் ராகு கேது பெயர்ச்சி அன்று இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இது தவிர திருக்கடையூர் சென்று 60ஆம் 70ஆம் 80ஆம் திருமண வைபவம் செய்ய முடியாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து செய்து கொள்ளலாம். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஆலய முகவரி நம்பர் 10, ஸ்ரீ கனகதுர்கையம்மன் கோவில் தெரு, சுப்பிரமணியன் நகர், பழைய பல்லாவரம், சென்னை 600117. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.